ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு சட்னி பார்க்க போகிறாங்க. அதாவது முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சூப்பரான சட்னி நம்ம பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை ரெண்டுக்கும் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த சட்னியை செஞ்சீங்கன்னா முட்டைக்கோஸில் தான் செஞ்சதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 பேருக்கு தேவையான சட்னி செய்கிறதுக்கு ஒரு 4 இதழ் முட்டைக்கோஸும், ஒரு பழுத்த தக்காளியும், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும், ஒரு கைப்பிடி உளுந்தும், ஒரு 4 காஞ்ச மிளகாயும், ஒரு சின்ன துண்டு புளியும் தேவைங்க. வாங்க இப்போ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டுகளாக வெட்டிக்கங்க. ஏன்னா நாம் வதக்கி மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். அதனால் ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி முட்டைக்கோஸ் இதழ்களை கனமான நடுத்தண்டை மட்டும் எடுத்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக நல்லா பழுத்ததாக எடுத்து ஒரு 8 துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது நறுக்க வேண்டியதெல்லாம் நம்ம நறுக்கியாச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வைங்க. கடாய் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு அதில் ஒரு 5 ஸ்பூன் உளுந்தை சேர்த்துக்கோங்க. உளுந்தை சேர்த்து லேசாக வறுக்கணும். இப்படி வறுபடும் பொழுதே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் உளுந்தும் ஒரு பாதி அளவு ஒரு லேசாக சிவந்ததுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 3லேருந்து 4 உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாயும் சேர்த்து எண்ணெயிலேயே வறுத்துக்கங்க. இப்போது உளுந்து நல்லா செவக்க வறுத்ததும் அதை ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மிச்சம் இருக்கிற எண்ணெயிலேயே முட்டைக்கோஸ் நறுக்கி வச்ச முட்டைக்கோஸையும் அதோட நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கங்க. இந்த ஸ்டேஜில் ஒருவேளை எண்ணெய் உங்களுக்கு பத்தலைன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. இதோட முட்டைக்கோஸும் வெங்காயமும் சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து வதக்குங்க. வதங்குற வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 50% வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா ஒரு 2 பல் பூண்டை மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஸ்மெல் பிடிக்காதுங்கிறவங்க இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து நல்லா ஃபுல்லாக வதக்குங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தக்காளி, வெங்காயம், முட்டைக்கோஸு எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதோட நாம் கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய மிளகாய், உளுந்தை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த கலவை ஆறுனதும் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. புளி மட்டும் இல்லை, அதோட ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைங்க. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. கண்டிப்பாக தண்ணியும் சேர்க்க வேண்டியிருக்கும். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் தண்ணி சேர்த்தே அரைங்க. அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு செய்யலாம். அதாவது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து அதோட கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்குங்க. தாளித்ததுக்கப்புறம் இந்த மிக்சியில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, அதை இதில் சேர்த்துக்குங்க. மிக்சி ஜாரையும் லேசாக கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதித்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சுண்டி தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இட்லி, தோசைக்கு ஏற்ற சூப்பரான சட்னி ரெடிங்க.